உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நான் நம்புறேன். அதை நான் மாத்திக்க மாட்டேன். என்ன ஆண்டி, நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றோம், நீங்க ஆமத்து மீனாங்கடா உடனே கேட்கிறேன். மீனாங்க அவன் வரலப்பா. அப்ப நீ அவனை கூட்டிட்டு வரலையா? வாழ்க்கையில இன்னைக்குதான் நீ உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிருக்க. இப்பவாவது அவனுக்கு புரிஞ்சுதே. நான் ஆரம்பத்துல சொல்லும் போது அவ போயிருக்கணும். அவ போயிருந்தானே இவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. விஜயா பாய மாடுறியா? பைக்கார மேல அடிச்சது காரணம் நான் தான். அது என்னோட தப்பு. நான் சரியா பார்க்கல. அந்த படியை தூக்கி மீனா மேல போடுறேன். மீனா பாவம் அங்கிள். எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது கூட எப்பவுமே நம்ம ஃபேமிலிக்கு எது நல்லதுன்னு யோசிங்கன்னு தான் சொல்வாங்க. இன்னைக்கு அவங்களால இந்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்துரும் வெளியில போயிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன் விஷயங்களை நம்புறவங்களால கூட இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி மூட நம்பிக்கையை நம்புறவங்களால முதல்ல கூடயே வச்சுக்க கூடாது. மீனா கிட்ட எப்படியாவது சபாலான கிட்ட கூட்டிட்டு வா. இல்லப்பா, இனிமே என்ன சொன்னாலும் அவன் வரமாட்டான். அந்த அளவுக்கு அவளை காயப்படுத்திருக்கான். டேய், அடிபட்டு காயானது அப்பாவுக்குதான். மீனா போனது நல்லதுதான். டேய், இவனே கடுப்புல இருக்கான். ஏதாவது சொல்லி வாங்கி கட்டிக்காத. அம்மா உங்க மேல இருக்கிற பாசத்துல இப்படி நடந்துக்கிறான்ப்பா. மீனாவுக்கும் உங்க மேல பாசம் இருக்குல்லப்பா. உங்க அப்பாவை பாக்குறப்பா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறான். 2 பேருமே உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன, அதுக்கான காரணம் தான் வேற வேறையா இருக்கு. நான் வேணா மீனா கிட்ட போய் பேசுறேன், நீங்க கூட்டிட்டு வரேன். இல்ல பழவலி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். மீனாவை நீ வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்றேன். முதல்ல நீயே இந்த வீட்டுல இல்ல. ரவி எவ்வளவு தடவை கூப்பிட்டான், நீ வந்தியா? ரோஹிணி கூட தான் இங்க வரேன்னு சொன்னாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே? நான் இங்க வரது இவங்க இருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா மீனாவை எந்த காரணமும் இல்லாம போக வச்சிட்டீங்க. இதுக்கே என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன். அங்கிள், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, முதல்ல ரோஹிணி வெளில போனா, இப்ப இந்த வீட்டுல இருந்த 2 பொண்ணுங்களும் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. போஸ்ட் அடிச்சு விட்டுறியா? ஊரே கூடி பாராட்டு. இதெல்லாம் பெருமையா? மீனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கிச்சன் பக்கம் அம்மா போறதே நிறுத்திட்டாங்கப்பா. மீனா சமைச்சதே சாப்பிட்டு இப்ப அவன் மேலே இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க. அதுவும் ஒரு ஃப்ராடு சொன்னதை நம்பி. எப்படி நீங்க தான் சமைச்சாகணும் போல இருக்கு. ஃபுல் டைம் இந்த வேலையை பாத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு எப்படிமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? டேய், இன்னும் டைவர்ஸே ஆகல, அதுக்குள்ள எப்ப கல்யாணம்னு கேக்குறான் பாரு.